டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பாலு மகேந்திரா கிட்டேருந்து வந்த அமீர், வெற்றிமாறன், பாலா, ராம், சசிகுமார்னு எல்லாருமே போலீஸ்காரங்களை அவங்க படத்தில் தப்பாகவே காட்டுறாங்க. இதற்கு காரணம் என்னென்னு ராம் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலு மகேந்திராவுடைய சிஷ்யர்கள் எல்லோரும் எப்படியாவது போலீஸ்காரங்களை கெட்டவங்களா சிறையில் காட்டிடணும் அப்படின்றதுக்காகவே படம் எடுக்கிறதுல அவங்க எடுக்கிற கதையில் போலீஸ் கதாபாத்திரங்கள் அப்படி அமைந்து விடுகின்றன. சில யூடியூப் சேனலில் நடிகர்களோட உண்மை முகத்தை பகிரங்கமாக சொல்கிறாங்க. உங்களால் ஏன் அந்த மாதிரி சொல்ல முடியலன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த சேனல்களில் சொல்கிறது தான் நடிகர்களுடைய உண்மை முகம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ இருக்க பல சின்ன தயாரிப்பு நிறுவனங்களில் எந்த நிறுவனம் ஃப்யூச்சரில் லெஜெண்டரி அந்தஸ்து பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதே அதை கணித்து சொல்வது அவ்வளவு சுலபம் அப்படின்னு நான் நினைக்கல. கில்லி, துணிவு இந்த 2 படத்தையும் ஒரே நாளில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன, இதோடைய நோக்கம் என்னன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கில்லி, துணிவு ஆகிய 2 படங்களையும் ஒரே நாளில் வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான நோக்கம் அந்த படத்தை வெளியிட்டு அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறது தானே தவிர அதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியல. கருப்பு படத்தில் பெரிய நடிகருடைய கேமியோ இருக்க வாய்ப்பு இருக்கான்னு அஜிதா பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தில் எந்த பெரிய நடிகருடைய கேமியோவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. நடிகர் தனுஷ் திரும்பவும் டைரக்டர் அவதாரம் எப்போ எடுப்பாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள படங்களினுடைய பட்டியலை பார்க்கும்போது இப்போதைக்கு தனுஷ் இயக்குனர் அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. தன்னுடைய மகனை கதாநாயகனாக களமிறக்குவது அப்படின்னு தனுஷ் முடிவெடுத்திருக்கார். அந்த படத்தை அவர் தான் இயக்க போகிறார். அந்த காலகட்டத்தில் அவர் மீண்டும் இயக்கத்தின்பால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராஜ்கமல் நிறுவனம் யங் டைரக்டர்களுக்கு வாய்ப்பு தருவாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தன்னுடைய அடுத்த தயாரிப்பிலே இளம் இயக்குனருக்கு தானே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தாய்க்கிழவி படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் தான் இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற சேயோன் படத்தை இயக்குகிறார். ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் சந்தானம் காமெடி பக்கம் திரும்புவாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கதாநாயகன் நடித்துக்கொண்டே பல கதாநாயகர்களோடு இணைந்து காமெடி வடத்திலையும் சந்தானம் நடிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. சூர்யா ஜோதிகா லவ் மேரேஜுக்கு ராதிகா ஒரு முக்கிய பங்காக இருந்த மாதிரி சினிமாவில் ஏதாவது ஒரு ஜோடி சேர நீங்கள் முக்கிய பங்காக இருந்திருக்கீங்களான்னு பொள்ளாச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சினிமாவில் எந்த காதல் ஜோடியும் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு அமையலை. சித்ரா சார், நீங்கள் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தலைவர்னு குறிப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் ஏன் தலைவர் அப்படின்னு கூப்பிடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள். முன்னணி இயக்குனர்கள், நடிகர்களோட அலட்சியம் தான் இப்போ இருக்க இளம் நடிகர்களோட முன்னேற்றத்துக்கு காரணமானு சந்துரு நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. பல இளம் நடிகர்கள் இயக்குனருடைய முன்னேற்றத்துக்கு முன்னணி நடிகர்கள் இயக்குனருடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது போன்ற அலட்சியம் காரணமாக ஒரு முறை வேணால் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம். தொடர்ந்து தங்களை சினிமா உலகத்திலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டுமென்றால் யாராக இருந்தாலும் தங்களுடைய திறமையை நிரூபித்தாக வேண்டும். எதனால் திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தல் 3 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு மாற்றிருக்காங்கன்னு சந்துரு நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்தால் உறுப்பினர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேவை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தில் கூட மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தனுஷ், சசிகுமார் மாதிரி அப்பப்போ படம் இயக்குறவங்களும் இயக்குனர் சங்கத்தில் தங்களை இணைச்சிக்கணுமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படத்தை இயக்கினாலும் கூட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தே ஆக வேண்டும். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ந்து திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய சினிமாவே பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின்னு மாறி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாகுபலி வெளியான காலகட்டத்தில் வேணால் அப்படி ஒரு தாக்கம் இருந்திருக்கலாம். இப்போ பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின் என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு எந்த தாக்கத்தையும் அந்த படம் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக நான் நினைக்கல. ரஜினிகாந்த் சிபி சக்கரவர்த்தி படம் ஒரு ரீமேக் படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு
பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த அளவிலே சிபி சக்கரவர்த்தியுடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடிக்கின்ற படம் எந்த ரீமேக்கும் இல்லை. பல ஜானர் படங்களை டைரக்ட் பண்ணுறதுல கில்லாடி டைரக்டராக இப்போ யார் இருக்காங்கன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பல ஜானர் படங்களை இயக்குவதிலே கில்லாடியான பல இயக்குநர்கள் நம்ம இடையே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு கிடைக்குது? ஒரு 10-15 படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் தானே பல ஜானரில் படங்களை இயக்கக்கூடிய திறமை தங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியும். இப்போதுள்ள இயக்குநர்களால் 3-4 படங்களை கூட தொடர்ந்து இயக்க முடியாத சூழ்நிலை தானே இருக்குது. உங்களை மாதிரி பிஆர்ஓவாக இருந்து டைரக்டரான உங்கள் நண்பர்களோட ஒரு நேர்காணல் எதிர்பார்க்கலாமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னை போல பத்திரிகை தொடர்பாளராக இருந்து இயக்குனரானவங்க பட்டியல் இருக்க அது மிகப்பெரிய பட்டியலாக இல்லை. அதன் காரணமாக தான் அப்படி ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். சமீபத்தில் ஒரு ஹீரோயின் ஷூட்டிங்க்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்ததாகவும் இயக்குனர் அவங்கள எச்சரித்து அனுப்பியதாகவும் ஒரு தகவல் வருது. அந்த ஹீரோயின் யாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கேருந்து தான் இது போன்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தகவலை பற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்படக்கூட இல்லை. தனுஷோட சேர்ந்து அதிக படம் எடுத்த மாதிரி வெற்றிமாறன் சிம்புவோடும் அதிக படம் எடுப்பாரான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷோடு இணைந்து பணியாற்றிய அளவுக்கு தொடர்ந்து சிம்புவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வெற்றிமாறனுக்கு அமையும் அப்படின்னு நான் நினைக்கல. இயக்குனர்கள் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு இயக்குனர் சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இயக்குனர்கள் யாருக்கு அடிமையாக இருக்காங்கன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. எல்லா இயக்குனர்களையும் அப்படி சொல்லிட முடியாது. அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட சதவிகித இயக்குனர்கள் கதாநாயக நடிகர்களுக்கு அடிமையாகத்தானே இருக்காங்க. இளையராஜா தமிழ் சினிமாவில் உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேவா இசையமைத்த பாடல்கள், இன்னொரு பக்கம் கங்கை அமரன் இசையமைத்த பாடல்கள் எல்லாமே இளையராஜா இசையமைத்த பாடல்கள் என்று தான் மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பல இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையிலே ஏராளமான வெற்றி படங்களையும் பாடல்களையும் அவங்க கொடுத்திருந்தா கூட அந்த அளவுக்கு அவங்களுடைய பெயர் வெளியே தெரிந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளராக இருந்தவர் தான் ஏவிஎம் ஸ்டுடியோவிலே நிரந்தர இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த சுதர்சனம். அவர் பணியாற்றிய படங்களுடைய பட்டியலை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். பராசக்தி, குலதெய்வம், மாமியார் மிச்சிய மருமகள், சகோதரி, தெய்வப்பிறவி, களத்தூர் கண்ணம்மா, அன்னை, நானும் ஒரு பெண், பூம்புகார், பூமாலை, அன்புக்கரங்கள் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்தவர். ஏபிஎம் ஸ்டுடியோவிலே ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்த சுதர்சனம் தான் அப்படின்னா எத்தனை பேர் நம்புவாங்க? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட.